நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புடலங்காய் ஃப்ரை. இந்த புடலங்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அழகாக வட்டமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஒரு ஹாஃப் லைம் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமேல் நான் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கடலை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்ற தேவையே கிடையாது. ஏன்னா புடலங்காய் நீர்க்காய் இல்லையா, ஸோ தண்ணி அதுலேயே இருக்கும். கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் பரட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அதில் மேரினேட் ஆகிடும். லாஸ்ட் டைம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், எல்லோரும் கடலை மாவு போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்ல எண்ணெய் காய விட்டுட்டு ஒவ்வொரு புடலங்காயும் எடுத்து போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் புடலங்காவை எடுத்துருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைம் ஜூஸ் சேர்க்குறதுனால செம்ம கபாப் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.